என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம் டு மஞ்சு ஸ்மார்ட் ஒர்க். இப்போ தான் நீங்கள் முத என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்களா? முதல்ல போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? மைதா 500 கிராம். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் வெதுவெதுப்பான தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை நல்லா கரையணும், நல்லா கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், நல்லா நுரைச்சிட்டு வரும். அதை நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கவும் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து முழுன்னு ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். மாவில் வெடிப்பு இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். போட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி அதை வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டுறலாம். பீஸா வந்து நம்ம அவன்லேயும் செய்யலாம், அடுப்புலேயும் செய்யலாம். இப்போ நான் அவனில் செஞ்சு காட்டுறேன். கடைசியாக நான் வந்து அடுப்பில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது அவனோட கூட வர பீஸா பேன். இந்த பேனில் கொஞ்சம் மைதா எடுத்து தூவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ அடியில் வந்து அந்த பன் வந்து ஒட்டாமல் வரும். மாவு நம்ம வச்சதோட 2 டைம்ஸ் அதிகமாகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை பெரிய உருண்டையாக எடுத்து அதை நம்ம நடுவில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை அப்படியே கையாலேயே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மாவு பிய்யாது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்லா வரும். இதில் வந்து நம்ம ஈஸ்ட் போடுறோம்ல, அதை பொறுத்து தான் இதோட சாஃப்ட்னஸ் வரும். நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் இப்போ நம்ம 1 ஸ்பூன் போட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிட்டு அது ஒரு கேக் மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் போயிடும். ஸோ கரெக்டாக போடுங்க. ஈஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கார்னர் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக மாவை விட்டு தள்ளிட்டு கொஞ்சம் குழி பண்ணி சென்டரில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக குழி பண்ணுங்க. ஓரத்தில் மாவை தள்ளிட்டு அப்போ தான் நம்ம வைக்கிற ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியே வராமல் நல்லா உள்ளேயே செட்டிலாக நிற்கும். இந்த 500 கிராம் மாவில் நம்ம 3 பீஸா செய்யலாம். அது 3ல் 1 பங்கு தான் இதுக்கு நான் மாவு எடுத்து நான் இப்போது பீஸாவுக்கு செஞ்சிட்ருக்கேன். ஒரு ஸ்போக் வச்சு அதை வந்து மாவை ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து வேகும் போது உப்பாமல் அழகாக நல்லா வரும். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒன்றா கலந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும்.
இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஓரத்துலேயும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நடுவில் ஸ்டஃபிங்ஸ் இருக்கும், ஓரத்தில் வந்து அந்த ப்ரெட் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இந்த காரம் புளிப்பு இது இருக்கும் போது அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக திரும்ப இன்னும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா கடைசியாக போடும் போது அதில் அந்த டேங்கி டேஸ்ட்டை பீஸாவுக்கு கொடுக்கும். இப்போது இதில் மோசிலா சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ஜூஸி லுக் கொடுக்கும் பீஸாக்கு. ஸோ மோசிலா சீஸ் வந்து போட்டுக்கணும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது வந்து சாட்டட் சீஸு. இது கொஞ்சம் லைட்டாக மேலே அப்படியே தூவிக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண ஆனியன், அதை வந்து அப்படியே அழகாக மேலே வந்து வரிசையாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணதுக்குள்ள அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரைக்கு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிடும் போது. அந்த பீசஸ்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் 2-3 ஸ்ப்ளிட் பண்ணி பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதை சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் வச்சுக்கலாம், நிறையா இருந்துச்சுனாலும் நிறையா அதை வச்சுக்கலாம். எவ்வளோ வேணால் நம்மளோட விஷ் தான். இப்போது இதுக்கு மேலே தக்காளியை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். 3, 6, 7 பீஸ் வச்சுருக்கேன். இந்த 7 பீஸ் அந்தளவுக்கு வச்சா போதும். எனக்கு கீழேயும் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். ஸோ லைட்டாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மோசிலா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே லைட்டாக சாட்டட் சீஸையும் வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஆனியன் வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம் லைட்டாக. ஏன்னா வந்து இதை கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டோம்னா தான் எல்லாமே ஒன்றா வந்து அப்படியே ஜாம்டாக செட் ஆகும். இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சீஸ் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்த ஆனியன் இருந்தால் தான். ஸோ அந்த ஒரு லேயர் லைட்டாக போட்டுட்டு நல்லா டேம்டாக அப்படியே நல்லா ஓரளவுக்கு அமுத்திடலாம். அமுத்துனா எல்லாம் ஒன்றா செட் ஆகிடும். அடுத்தது சீசனிங் போட்டுடலாம். இதில் வந்து ஆரிகானோ சீசனிங், இட்டாலியன் சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதை 3ஐயும் கலந்து வச்சுருக்கேன். இதை மேலே அப்படியே சீசனிங் பண்ணிடலாம். லைட்டாக பண்ணணும், ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சீசனிங் பண்ணிடலாம். நம்ம பீஸா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம்ல பிளேட்டில், அந்த டைமே வந்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடணும். அவனை 450 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணணும். நல்லா ஆன் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டோன்னா பீஸா கரெக்டாக வெந்து வரும். பீஸா உள்ளே வச்சதுக்கப்புறமேட்டும் 450 டிகிரிலேயே 18 மினிட்ஸ் டைமுக்கு செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போது அடுப்பில் எப்படி பீஸா செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லிடுறேன். நம்ம வந்து குழம்பு வைப்போம்ல தாச்சி, அந்த இதில் வந்துட்டு அடியில் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு 1.5 கப் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கல்லுப்பும் போட்டுக்கலாம், தூளுப்பு போட்டுக்கலாம், எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் அந்த பீஸாவோட பிளேட்டை வைக்கணும். அந்த உப்பு படாமல், அந்த பீஸா மேலே படாமல் வைக்கணும். அந்த பீஸா பிளேட்டில் பீஸா வச்சுருங்க. அதை வந்து ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. அந்த லிட்டில் வந்து ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கணும், வேர்வை ஆவி வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளோஸ்டாக மூட வேண்டாம். அந்த மாதிரி வச்சு இதுவும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னாவே வெந்துடும்.
நான் அவன் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் பீஸா செய்வேன். அது ரொம்ப சூப்பராக வரும். அதுலேயும் வாவ், ஹாட் அண்ட் ஸ்பைசி பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இந்தியன் டேஸ்ட் பீஸா. இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அடியில் இருக்க ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அது மேலே சீஸு, சிக்கன் பீஸு, திரும்ப சீஸு செம்மையாக இருக்குது. கட் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருந்தால் அப்படியே ஈஸியாக சாப்பிட்லாம். பீஸா ரெடி ஆகிடுச்சு. யம்மி டேங்கி ஜூஸி சீஸி பீஸா சூப்பராக வந்திருக்கு. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க பீஸா. அது என்னங்க பீஸா கடையில், வீட்டில் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படியே அடித்து தூக்கும். என் பசங்கள்லாம் வந்து இப்போல்லாம் கடையில் பீஸாவா, ஐயா அதெல்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், டபுள் சீஸ்டு பீஸா எப்படி நல்லா வந்திருக்கு. அப்படியே பார்க்கும் போதே எச்சு ஊறுது, சாப்பிடணும் போல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றேன். நீங்களும் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.